ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இந்த மரம் நேற்று வந்து கீழே விழுந்துருச்சு வெயிட் தாங்காமல். அதனால் இந்த இலையெல்லாம் வெட்டி ஆட்டுக்குட்டிக்கும் இந்த இதை வெட்டி இதுதான் பஜ்ஜி காய். இதை வெட்டி நம்ம வீட்டுக்கு வைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கேக்குள்ளே வெட்டிக்கலாம். இதை வெட்டும்போது தண்ணி தெறிக்கும், கரை பட்டுருந்தது, பட்டுச்சு அந்த கரை போகவே போகாது. அதனால் பார்த்து வெட்டணும். பாருங்கள், இந்த வாழை இலையை வெட்டியாச்சு. இதை போய் ஆட்டுக்குட்டியில் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு போட்டாச்சு. இந்த தாரை வெட்டி அங்கே இருக்க வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். வி ஷேப்பில் சைடாகவே வெட்டணும்னா ஈஸியாக வெட்டிடலாம். பார்த்தீங்கன்னா அதை வெட்டியாச்சு. இதை போய் வீட்டில் வச்சிடலாம். இதை அடுப்புக்கிட்ட வச்சாச்சு. இந்த வாழைப்பூ உடச்சிக்கலாம். உடச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். எப்படியே நல்லா மண்ணில் தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி இந்த பால் ஒழுகிடும். இப்போ வந்து ஒழுகாது. இந்த பூவை வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம். வச்சாச்சு. இது எலுமிச்சக்கண்டு. நாங்கள் விதையை மொத்தமாக போடுவோம். இது மொத்தமாக முளைச்சிருக்கு. இதை வந்து தனி கவரில் இப்போ மாற்றி வைக்க போகிறோம். இது நேற்று மாற்றி வச்சது. இன்றைக்கி வந்து வேறு கவரில் மாற்ற போகிறோம். இப்போ இந்த பெரிய கவரில் தான் இன்னொரு எலுமிச்சக்கண்டு வைக்க போகிறோம். இதெல்லாம் போய் மண் அள்ளிட்டு வரலாம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் வந்துருச்சு. அப்படியே மோட்டரையும் ஓட்டி விட்டுக்கலாம். கிணத்துலேருந்து காட்டுக்கு போகும். கிணத்துல போயிட்டு பார்க்கலாம். இந்த பைப்பில் தண்ணி விழுகுதான் பார்க்கணும். விழுந்துச்சுன்னா மோட்ரு ஓடுதுன்னு அர்த்தம். விழுகுது, மோட்ரு ஓடுது. நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம மண்ணல்ற வேலையை பார்க்கலாம். இங்கே தண்ணி விழுகுது. இந்த கவரை நல்லா கழுவிக்கலாம். பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. இப்போ மண்ணல்ல போகலாம். இங்கே தான் மண்ணல்ல போகிறோம். இந்த புல்லெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ புல்லை வெட்டி விட்டியாச்சு. இந்த மண்ணை வந்து இப்படி இப்படி செஞ்சு விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அள்ளுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண்ணை அள்ளி இப்போ கவரில் போட்டுக்கலாம். இந்த கவர் ரொம்ப ரொம்ப போடணும். இப்போ பார்த்திங்கன்னா கவர் ரொம்ப ரொம்ப போட்டாச்சு. இதை வீட்டுக்கு எடுத்து போய் கண்டு நடலாம். பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து இதில் கொட்டி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் அள்ள வேண்டியது இருக்குது. அந்த மண்ணை போட்டால் தான் நல்லா வளரும் செடி. இதுதான் எரு. இந்த புல்லை பிடுங்கி விட்டுட்டு நம்ம அள்ளலாம். அள்ளி இந்த கவருக்குள்ளே போடலாம். இதே மாதிரி அந்த கவர் ஃபுல்லாக அள்ளணும். இப்போ அள்ளியாச்சு. இதை கொண்டு போகலாம். இந்த எருவையும் பக்கத்துலேயே கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு. இப்போ இன்னொரு மண்ணும் இருக்குது. இதுதான் அது. இது போட்டோன்னா வாரத்துக்கு ஒருக்க தண்ணி ஊற்றினா போதும். இது தேங்காய் நாரை வச்சு செய்வாங்க. இதை இங்கே கொட்டி வச்சுக்கலாம். இந்த மண் வந்து நாங்கள் கடையில் வாங்கினோம். இப்போ நம்ம இந்த கவர் எடுத்தாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு லேயரை வந்து நம்ம எருவை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த புழு தான் உரத்தை சேகரிக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், எருவில் தான் இருக்கும். இந்த எருவை ஏன் ஃபஸ்ட் லேயராக போடுறோன்னா, செடிக்கு வந்து டேரெக்டாக அந்த எரு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சிரும். டேரெக்டாக எடுத்துக்கிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வளரவும் எடுத்துக்கிச்சுன்னா காயாது. அதனால தான் லாஸ்ட் லேயராக போடுறோம். இப்போ காயுது நெப்பியாச்சு. அடுத்து வந்து காட்டிலேருந்து அழுட்டு வந்த மண்ணை நெப்பிக்கலாம். காட்டிலேருந்து அழுட்டு வந்தது வந்து நிறைய நம்ம போட்டுக்கலாம். அரை இதுக்கும் அதிகமாக முக்கால் இதுக்கும் கம்மியாக வந்து காட்டில் இருக்க மண் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு லேயராக வந்து இந்த தேங்காய் நாரை வச்சு செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கடையில் வாங்கினது. இந்த மண்ணை வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த கண்டை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அந்த கண்டை பிடுங்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்படின்னா தான் ஈஸியாக வரும், வேரோடு வரும். தண்ணி ஊற்றியாச்சு. இதிலேயே தான் சங்குப்பூ, இது வந்து மணி பிளான்ட்டு வாளியில் நட்டுருக்கோம். இதில் தான் விதையை போட்டு விட்டு நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊறவும் அதை பிடுங்கிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊறிச்சு. இந்த ஓரத்துலேருந்து பிடுங்கலாம். இதை ரொம்ப ஸ்பீடாகவும் பிடுங்கக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் பிடுங்கக்கூடாது. பாருங்கள், வேரோட வந்துருச்சா. இதை போய் நடலாம். இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நடுவில் இப்படி விரல வச்சு ஒரு குழி மாதிரி போட்டுக்கலாம். இந்த குழிக்குள்ளே வந்து இந்த கண்டை வச்சுட்டு மூடி விட்டுறணும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா டைட்டாக மூடணும். இப்போ இதை வந்து நட்டாச்சு. இது மேலே வந்து காட்டிலேருந்து அழுட்டு வந்த மண்ணை வந்து சுற்றி ஒரு லேயராக போட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்படி போட்டாச்சு. இல்லை தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றுமே எப்பவுமே சைடாகவே ஊற்றி பழகுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி மோன்ட்டு வந்துக்கலாம். மோன்ட்டு இருந்தாச்சு. ஊற்றலாமா? ஊற்றலாம். இது ஊறி கீழே தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள். இப்படி இருந்தால் தண்ணி ஊற்றுற ஸ்டாப் பண்ணிடணும். போதும், இதுவே அளவான தண்ணி. இப்போ அது நட்டாச்சு. எலுமிச்சை பற்றி டெய்லி விலாக் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னமோ இது என்னென்ன போகிறோன்றதை பற்றி வீடியோ எடுத்து போடுறேன்.